கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 101வது நாள். லீவு முடிஞ்ச நண்பர்களே. நேற்று நைட்டு கிளம்பி அப்படியே ஊட்டிக்கு வந்தாச்சு. மதியம் 1 மணிக்கு தான் வந்தேன். வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே 4 மணிக்கு வந்து அப்படியே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் ஃபுல் பாடி நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அன்றைக்கி ரன்னிங் ஒர்க் அவுட் பண்ணேன். ரன்னிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பசங்களும் வந்துட்டாங்க. நான் லீவுக்கு வரதுக்கு முன்னாடி பசங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் பசங்க அதை சரியாக ஃபாலோ பண்ணலை. இப்போ கபடி விளையாடுற எல்லா பிளேயர்ஸும் அந்த கண்டினியூட்டியை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் அடிக்கடி சொல்கிறேன், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதிலேருந்து பின்வாங்கிடவே செஞ்சிடாதீங்க. இப்போ இன்றைக்கி ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, உடம்பு முடியலனாலும் லைட்டாக போய் ஸ்ட்ரெச்சிங்காவது பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த கிரவுண்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. கிரவுண்டுங்கிறது உங்களுக்கு கோயில் மாதிரி. நாளையிலேருந்து ஸ்கில்ஸ் வீடியோ ரெகுலராக போடுறேன் நண்பர்களே. நாளைக்கு என்ன ஸ்கில்ஸ் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த ஸ்கில்லை நாளைக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். எப்போது நான் சொல்கிற விஷயந்தான். உங்களுக்கு தேவை 2 விஷயம். ஒன்று பயிற்சி, இன்னொன்று முயற்சி. அதை என்றைக்கும் விட்டுறாதீங்க. அனைவருக்கும் வணக்கம்.